ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன பண்ணுவோம் போனால் எல்லாம் ஆல் கிளியர்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். கொடுத்தோடனே போயிடும். ஐயோ என்னதான் வந்தது, ஆனால் நம்ம சரியாக பார்க்கலையே, ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருப்போம். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிட்ருப்போம். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பாரில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏதாவது ஒரு மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் பார்னு இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் பார்னு அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. டூ நாட் ஷோ, அப்புறம் டூ நாட் ஷோ தட், அப்புறம் நம்பர். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்தோன்னா இங்கே மேலே நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் பார்னு இருக்குது. ஸ்டேட்டஸ் பாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐகான் ஷோ பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் அதோட ஆப்போட டிஸ்பிளே ஆகும். ஷோ நம்பர்னால் எத்தனை நம்பர் இருக்குது இதை வருங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வந்ததுக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டூ நாட் ஷோன்னா எதுவுமே இருக்காதிங்க, ஆனால் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும், ஆனால் நம்பரோ இல்லை வேறு எதனா ஆப்ஷன் காமிக்காது. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ பேட்டரி ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேட்டரி ஸ்டைலிஷ்னால் இந்த பேட்டரி ஸ்டைலிஷை தொட்ட உடனே பேட்டரி எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு இதை பார்த்தீங்களா, நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி வச்சாலும் அது ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஷோ ஆகாமையும் வச்சுக்கலாம் வெறும் பர்சன்டேஜில், இல்லை எனக்கு இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷனு. அதுக்கப்புறம்னா பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் பார் ஐக்கான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஐக்கானில் வரும். இதுக்கு வந்துட்டு இதை ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேனேஜ் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனை பின் பண்ணாலும் பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் டு டாப் அப்படின்னு சொல்லிட்டு அது மெயின்லேயே தான் வரும். அது வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் செட்டிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அலோ நோட்டிஃபிகேஷன் ஜோனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அது அலோ பண்ணாலும் பண்ணிங்க, ஆனால் எனக்கு வேண்டாம். நம்மளுக்கு எது தெரியுமா வேணும், நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி தான் வேணும். ஏன்னா நம்ம மேலே இருக்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு நம்மளுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி வேணும்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ண உடனே நம்ம ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுனா இது ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணதில் நம்ம சப்போஸ் இப்படி மேலே வந்துட்டு ஸ்வைப் பண்ணி மற்ற இதுவும் இப்படி அழைச்சிட்டு ஐயோ நம்ம மெயில் ஏதோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதை மறந்துட்டோம், இல்லை வேறு ஏதோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா டக்குன்னு இப்போ வந்துட்டு காமிக்காது, நம்ம அழைக்க சொல்ல காமிக்கும். செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போங்க. நோட்டிஃபிகேஷன் பாரு அந்த மாதிரி ஆப்ஷனில் போய்ட்டு அதில் வந்துட்டு பார்த்தா மோர் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த பார்த்திங்களா என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, ஜிமெயிலாக இருந்தாலும் சரி, எல்லா நோட்டிஃபிகேஷனும் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா இப்படி தான் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலில் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக அலோவ் பண்ணும். தேங்க்யூ.